என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுடைய ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம 10 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். இந்த கேள்வியை 10 மார்க்ஸில் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. இது பாருங்கள், கால் பியர்சன்கிறது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நேம், சரிங்களா? இப்படி கேட்கலாம். அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்கலாம். அல்லது கால் பியர்சன் மெத்தட்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் இப்படி கேட்கலாம். அந்த 3 வழியில் வந்து நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்டால் நல்லா கவனிச்சுங்க. கால் பியர்சன் மெத்தட்னாலும் சரி, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னாலும் சரி, இல்லை கார்லேஷன் அப்படின்னு வெறும் கார்லேஷன்னாலும் சரி, எல்லாமே இது ஒன்று தான். எல்லாமே இதை தான் குறிக்கும். புரியுதுங்களாமா? கால் பியர்சன் மெத்தட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட், கார்லேஷன் மெத்தட், இப்படி எல்லாமே என்னென்னா இந்த மெத்தடை தான் குறிக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? கார்லேஷன் சொல்லி எதை சொல்லுவோம்னா அந்த ஆறுங்கிற சிம்பிள் தான் நம்ம வந்து கார்லேஷன் சொல்லுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ஆரோட வேல்யூ என்னெல்லாம் வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஆறு கண்டுபிடிக்கிற ஆறுங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுங்கிறது கார்லேஷன். இப்போ ஃபார்முலா ஞாபகம் வைக்கலாங்களா? இப்போ ஃபார்முலா வந்து பாருங்கள், மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். இங்கே பாருங்கள், கவனிங்க. ஆர் ஆஃப் ப்ராக்கெட்டில் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய்னு கொடுங்க. நீங்கள் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு கொடுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஆறுன்னு மட்டும் கொடுக்கலாம். ஈக்குவல் டு சாமி நல்லா கவனிச்சுங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆறுங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்லேஷன். புரியுதுங்களா? இப்போ டிவைடட் பை கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுக்குங்க. டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் ரூட் கொடுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட், இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட், இப்படி 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்துடணும். புரியுதுங்களா? 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரூட்டுக்குள்ளே இங்கே ஒரு என் கொடுக்கணும், இங்கே ஒரு என். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டிவைடர் பை கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்தேன். 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்ததுக்கப்புறம் ரூட்குள்ளே இங்கே ஒரு என், இங்கே ஒரு என் கொடுத்தேன். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா நல்லா கவனிங்க, ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட்னு கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட்னு கொடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டேன். 2 ஸ்கொயர் ரூட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு என், இங்கே ஒரு என் கொடுத்தாச்சு ரூட்குள்ளே. அடுத்த ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட், இங்கேயும் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனிச்சாமி. இங்கே சமேஷன் எக்ஸ்ன்னு எழுதணும், இங்கேயும் சமேஷன் எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸை முடிச்சிடணும். புரியுதா சாமி? இங்கே சமேஷன் ஒய், இங்கேயும் சமேஷன் ஒய்ன்னு எழுதணும். சமேஷன் ஒய் சமேஷன் ஒய்ன்னு எழுதணும். எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரூட்டுக்கு பார்த்தீங்களா, இங்கே வெளியே ஸ்கொயர், இங்கே உள்ள ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே அதே மாதிரி வெளியே ஸ்கொயர், இங்கே வந்து உள்ள ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். டினாமினேட்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் எப்படி எழுதணும்னா, நியூமரேட்டரில் இங்கே ஒரு என் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம இங்கே ப்ராக்கெட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்னா சமேஷன் எக்ஸ் ஒய், மேலே எப்பயுமே எக்ஸ் ஒய் கொடுக்கணும். சமேஷன் எக்ஸ் ஒய்னு இருக்குது பார்த்தீங்களா, இது தனித்தனி எழுதலாங்களா. சமேஷன் எக்ஸ் இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்து சமேஷன் ஒய். இதுதான் வந்து என்னென்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இது வந்து என்னென்னா, நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2-3 மெத்தடில் நான் சால்வ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக, சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இன்னொரு தடவை அந்த ஃபார்முலா சொல்லி தரட்டுங்களா? எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதினாலும் சரி தான், இல்லை வெறும் ஆர்னு எழுதினாலும் கரெக்ட் தான். நான் வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? எக்ஸ் ஒய் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன டிவைடட் பை கொடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட், 2 ஸ்கொயர் ரூட் இப்படி கொடுத்து வச்சுக்கணும். கரெக்டுங்களா சாமி? அப்புறம் இங்கே என்ன கொடுக்கணும், இங்கே ஒரு என், இங்கே ஒரு என். ப்ராக்கெட் இது எழுதி காமிக்கிறோமா, இதுதான் ஃபார்முலா. இது ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன். ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட், அதே மாதிரி ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்துக்கணும் சாமி. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், சமேஷன் எக்ஸ், இங்கேயும் சமேஷன் எக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து சமேஷன் ஒய், இங்கேயும் சமேஷன் ஒய். அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியே இங்கே ஸ்கொயர், இது வந்து உள்ள ஸ்கொயர் கொடுக்கும்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். இது அதே மாதிரி இங்கே வெளியே ஸ்கொயர், இங்கே உள்ளே கொடுக்கும்போது சமேஷன் ஒய் ஸ்கொயராக மாறிடும். நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே என் கொடுக்கணும். ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், சமேஷன் எக்ஸ் ஒய். செகண்ட் ப்ராக்கெட்டில் பாருங்கள், தனித்தனி எழுதணும். சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய். இவ்வளோ தான் சாமி. ரொம்ப ஈஸியாக வந்து என்னென்னா 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கொஸ்டினில் வந்து என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்படி நம்ம இது கண்டுபிடிப்போம். உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காமிக்கிறோம் பாருங்கள். எக்ஸு ஒய் வந்து ஹரிஜான்டலாக கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்ம வெர்டிக்கலாக எழுதிடணும். இதில் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா எக்ஸ் ஒய் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அடுத்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ஒய் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் ஒய். இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும்,
அதே மாதிரி ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும், அடுத்து எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் வரக்கூடிய ஆன்சரை இங்கே எக்ஸ் இருக்கிறனால என்ன எழுதலாம்னு பாருங்கள், சமேஷன் எக்ஸ். இது ஒய்க்கு பதிலாக சமேஷன் ஒய். புரியுதுங்களா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே சமேஷன் ஒய் ஸ்கொயர், இங்கே சமேஷன் எக்ஸ் ஒய். எல்லா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன முடிஞ்சு, சமேஷன் எக்ஸ், சமேஷன் ஒய், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஒய் ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ் ஒய், எல்லா வேல்யூ வந்துடுச்சு. எண்ணுங்கிறது என்னென்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா, எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்களோ, புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் கிவன் டேட்டா, அதுதான் வந்து எண். புரியுதுங்களாம்மா? ஓகே, இப்போ ஃபார்முலாக்கு உண்டானதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஆரோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்க்கலாம். ஆர்னு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறுங்கிறதுனா கார்லேஷன். கார்லேஷனுடைய வேல்யூ எப்பயுமே என்ன வரும்பா, -1லேருந்து +1 தான் வரும். -1லேருந்து +1குள்ளே தான் கார்லேஷனுடைய வேல்யூ வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்லேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா கார்லேஷன் வேல்யூ ஆறுங்கிறது என்ன, கார்லேஷன். கார்லேஷன் லைஸ் பிட்வீன் -1 அண்டு +1. இதனோட மீனிங் என்னென்னா -1 வரலாம், 0, 1 இதுக்குள்ளே தான் ஆரோட வேல்யூ வரும். புரியுதுங்களாம்மா? -1 வரலாம், -1ஓட கம்மியான வரும், -0.9, -0.8 இப்படியே வந்து 0க்கு வரலாம். 0லேருந்து என்ன 0.1, 0.2 இப்படியே போய் 1 வரைக்கும் போகலாம். எப்பயுமே ஆரோடைய வேல்யூ -1 +1 இதுக்குள்ளே தான் ஆன்சர் வரும். நம்ம எந்த சம்மு போட்டாலும் சரி சாமி, -1லேருந்து +1குள்ளே தான் அந்த ஆன்சர் இருக்கும். நீங்கள் வேணால் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆரோட வேல்யூ 2ஓ 3ஓ இல்லை -2ஓ -3ஓ இந்த மாதிரிலாம் வரவே வராது. அப்படி வந்திருந்தால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மனசுக்குள்ளே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரோட வேல்யூ என்ன வரும், ஆரோட வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 அண்டு +1. நம்ம இப்படி எழுதும்போது -1 வரலாம், அடுத்து 0 வரலாம், 1 வரலாம், இதுக்குள்ளே வரும். சரிங்களா? இப்போ ஆறுன்னு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறுன்னு என்ன சொன்னேன், ஆறுனா கார்லேஷன் சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களாம்மா? ஆறுனா கார்லேஷன் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஆரோட வேல்யூ பாசிட்டிவில் வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் கொடுக்குறீங்க ஆரோட வேல்யூ பாசிட்டிவ்னு என்ன, 0.1, 0.2 இப்படி 0.1, இப்போ 0.2 ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிற, இப்போ 0.3 இல்லை 0.9 இப்படி எல்லாம் ஆன்சர் வருதுன்னு வைங்களேன். பாசிட்டிவில் வந்ததுன்னா இதை நம்ம என்ன கார்லேஷன் சொல்லணும்னா பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரோட வேல்யூ பாசிட்டிவில் வந்ததுன்னா இது பேர் பாசிட்டிவ் கார்லேஷன். புரியுதா சாமி? அப்போ இதே இது ஆரோட வேல்யூ நெகட்டிவில் வருதுன்னு வச்சுங்களேன், -0.9, -0.8 இந்த மாதிரி எது வரைக்கும் வரலாம், -0.1 சாமி புரிஞ்சா இல்லைங்களா? அதுக்கடுத்து 0 ஆகிடு. இந்த மாதிரி நெகட்டிவில் வந்ததுன்னா ஆரோட வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லலாம், நெகட்டிவ் கார்லேஷன் சொல்லணும். ஆறுனா கார்லேஷன் சாமி. ஆரோட வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் பாசிட்டிவ் கார்லேஷன், ஆரோட வேல்யூ நெகட்டிவில் வந்தால் அது பேர் என்ன, நெகட்டிவ் கார்லேஷன். புரியுதுங்களா? சரி சார், இப்போ ஆரோட வேல்யூ கரெக்டாக வந்து +1 வந்துருச்சு. இது எப்படி சார் சொல்லலாம்? இப்போ +ன்னு வந்திருக்கனால இது ஃபஸ்ட் என்ன, பாசிட்டிவ் கார்லேஷன். ஃபஸ்ட் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், பாசிட்டிவ் கார்லேஷன். ஆரோட வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் இது என்னென்னு சொல்லலாம், பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லலாம். கரெக்டாக 1ன்னு வந்ததுனால பெர்ஃபெக்ட்னு ஒரு வார்த்தை எழுதணும், பெர்ஃபெக்ட் அண்டு பாசிட்டிவ் கார்லேஷன். சாமி புரிஞ்சிச்சா? ஆரோட வேல்யூ 1ல் வந்ததுனால பாசிட்டிவ் கார்லேஷன். பெர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தை எதுக்கு சாமி யூஸ் பண்ணோம், கரெக்டாக 1 வந்திருக்கு, அதனால் பெர்ஃபெக்ட் அண்டு பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்லணும். சரிங்களா? அடுத்து இதே மாதிரி ஆரோட வேல்யூ -1ல் வருதுன்னு வைங்களேன். இப்போ -1 என்ன கார்லேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நெகட்டிவ் கார்லேஷன். ஆரோட வேல்யூ -1 வந்தால் இது பேர் என்ன, நெகட்டிவ் கார்லேஷன். கரெக்டுங்களா? இப்போ கரெக்டாக -1 வந்திருக்கிறனால இது பேர் என்ன, பெர்ஃபெக்ட் அண்டு நெகட்டிவ் கார்லேஷன். சாமி புரியுதுங்களா? ஆரோட வேல்யூ கரெக்டாக -1 வந்ததுனால பெர்ஃபெக்ட், நெகட்டிவில் வந்ததுனால இது நெகட்டிவ் கார்லேஷன். புரியுதுங்களா? -1 வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் அண்டு நெகட்டிவ் கார்லேஷன், கரெக்டாக +1 வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் அண்டு பாசிட்டிவ் கார்லேஷன். இப்போ நமக்கு சந்தேகம் வரும், ஆரோட வேல்யூ 0 வந்து என்ன சார்? ஆரோட வேல்யூ 0 வந்ததுன்னா இது வந்து என்னென்னா அன்கார்லேட்டட்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்கார்லேட்டட் இல்லை நோ கார்லேஷன். புரியுதுங்களா? அன்கார்லேட்டட். புரியுதா சாமி? ஆரோட வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் பாசிட்டிவ் கார்லேஷன், ஆரோட வேல்யூ நெகட்டிவில் வந்தால் நெகட்டிவ் கார்லேஷன், கரெக்டாக +1 வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் அண்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், -1 வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன், ஆரோட வேல்யூ 0 வந்ததுன்னா அன்கார்லேட்டட். இவ்வளோ தான் சாமி. அப்போ ஆறுன்னு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், கார்லேஷன். அப்போ வந்து என்னென்னா இந்த ஃபார்முலாவை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டா நம்ம ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.